ஹலோ கைஸ், நான் இவ்வளோ வருஷமாக விளாண்டுட்டு இருந்த கேம் வந்துட்டு நியூ கேமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது கார் சேல்ஸ் சிமுலேட்டர். அது வந்துட்டு சரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்னென்னா வந்துட்டு நமக்கு அந்த மூவ் பண்ணுறது வந்துட்டு எந்த சைடு மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒன்று டுட்டோரியல் மாதிரி. ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற டயரு, பேலட்டு எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட்டு கிளியர் பண்ணி கொடுக்கணும். கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டோரில் ஜஸ்ட்டு பிளாச் ஒடிச்சிருப்பாங்க, அதையும் கிளியர் பண்ணி கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அது ஜஸ்ட்டு கிளாஸ் மாதிரி போகும். கிரேட் ஜாப். ஓகே, அடுத்த டோரில் வந்துட்டு பிளாச் இருக்கும், அதை வந்துட்டு அடித்து கிளியர் பண்ணணும். ஓகே, கிளியர் ஆகிடாச்சு. இப்போ வந்துட்டு கிரேட் ஜாப். ஓகே, பேர் கொடுக்கணும். பேர் வந்துட்டு ஆஷிக் யூனிவர்ஸ்னு கொடுத்தாலும், ஏன்னா ஆஷிக் கம்பெனின்னு கொடுத்தாலும் ஆஷிக் ஆஃபீஸ்னு கொடுத்தாலும் செட் ஆகாது. அதனால் ஆஷிக் யூனிவர்ஸ்னு கொடுத்தது ஓகே கொடுத்துடலாம். அடுத்து வந்துட்டு எங்கேயோ அம்புகுறி காமிக்குது. எங்கே பஸ் ஸ்டாப் போயிட்டு ஐ திங்க் வந்துட்டு வேறு எங்கேயாவது போயிட்டு கார்ஸ் வாங்குறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு வால்யூம் கம்மி பண்ணிடலாம். மியூசிக் வேண்டாம், சென்சிட்டிவ் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அப்போ வந்துட்டு டேர்ன் பண்ணுறப்பல கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். தென் பஸ்ஸு வெரி ஃபஸ்ட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப் போய்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கே போகிறதுன்னு பார்த்தா ஸ்மால் டவுன். ஓகே, எவ்வளோ 50 ரூபா செலவு. ஓகே கொடுத்துட்டு ஸ்மால் டவுன் போயாச்சு. போனதுக்கப்புறம் பொண்ணோட போய்ட்டு ரெஸ்ட்டு பேசணும். காரோட ப்ரைஸ் எவ்வளோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா எவ்வளோ சொல்கிறாங்க, 7300 சொல்கிறாங்க. அதை வந்துட்டு ஒரு 80% வச்சு கேட்குறப்போ வந்துட்டு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். இல்லைனா 80க்கு கீழே போனோன்னா கோல்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ 80 வச்சு பார்க்குறப்போ வந்துட்டு 7000 சம்திங், ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் ஆகுது. எவ்வளோ ஓகே சொல்லியாச்சு. சைலண்ட். ஓகே, இப்போ காரை வந்துட்டு வாங்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ செக் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு போய்க்கலாம். ஆஃபீஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். போகிற வரைக்கும் வந்துட்டு நம்ம என்ன வேணாலும் டேமேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் காரை வந்துட்டு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது. அது நம்மளுக்கு ரொம்ப லாஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பேசிக் இந்த கார் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்மளுக்கு பெரிய காராக கொடுப்பாங்க. வாங்கணும், நம்ம கொடுக்க மாட்டாங்க, நம்ம வாங்கணும். ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு காரை கரெக்டான ஒரு இடத்துல பார்க் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் கார் எடுத்துகிட்டு வந்து நம்ம பார்க் பண்ணுறப்ப ஓட்ட தெரியாத வந்து பார்க் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஒரு காரணத்தினால் கரெக்டாக பார்க் பண்ணிவிட்டு இறங்கி ஆஃபீஸ் உள்ளே போய் பார்க்கலாம். ஆஃபீஸ் உள்ள சிஸ்டம் இருக்கும். சிஸ்டத்தில் போய்ட்டு ஜஸ்ட்டு சிஸ்டத்தில் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சிஸ்டத்தை டச் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சிங்க் ஆகிடும். ஓகே, சிங்க் ஆகிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து கேம்ஸில் கண்டினியூ பண்ணுறேன்.